மதீனா நகருக்கு சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நேருக்கு நேர் என்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த புனிதமான காபத்துல்லா என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இறை இல்லங்களை விடவும் எல்லா ஊர்களை விடவும் சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. நாம் இங்கே செய்யக்கூடிய அமல்களுக்கும் அங்கே செய்யக்கூடிய அமல்களுக்கும் உண்டான வித்தியாசம், இங்கே செய்யக்கூடிய அமல்களை விட புனிதமான காபா மக்கமா நகரிலே காபாவுடைய எல்லைக்கு உள்ளால் நீங்கள் காலடி வைத்ததற்கு பின்னால் அங்கே 1,00,000 நன்மைகள் தரக்கூடிய ஒரு புனிதமான இடம். ஒரு சுபான் அல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் 1,00,000 நன்மைகள் தரக்கூடிய ஒரு புனிதமான ஒரு இறை இல்லமாக, இபாதத்துகளுடைய தலைமையிடமாக அந்த இடம் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அது சாதாரணமான இடம் அல்ல. உலகத்தினுடைய முதல் இறை இல்லம் செய்தன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அந்த காபாவை சுற்றி தவாஃபு செய்த இடங்களை நம்முடைய காலத்தால் படைப்பார். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மலக்குமார்கள் எல்லாம் தவாஃபு செய்த புனிதமான அந்த இடம். நாம் நமது நிலைமை, நாம் நம்ம ஊரில் இருந்து இங்கே நாம் எப்படி இருந்தோம், எப்படிப்பட்டவர்களோடு இருந்தோம், எங்கே சென்றோம் வந்தோம் என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் நல்லதொரு நசீபை சுவனத்தினுடைய ஒரு பயணமாக, மறுமையினுடைய ஒரு பயணமாக அந்த காபாவை சுற்றி நம்முடைய காலினால் நடக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தருகிறான். அந்த நடக்கக்கூடிய இடம் மலக்குமார்கள் எல்லாம் நடந்த இடம், நபிமார்கள் எல்லாம் நடந்த இடம், சஹாபா பெருமக்கள் எல்லாம் நடந்த இடம், கண்ணியமான இமாம்களும் பெரும் பெரும் தாபியங்களும் தபா தாபியங்கள் எல்லாம் அந்த நடந்த இடத்திலே நம்முடைய கால் தடமும் அங்கே பதியப்படுகிறது. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நின்று காபாவை கட்டி எழுப்பிய புனிதமான அந்த இடத்திலே நாமும் அங்கே சென்று இபாதத்தை செய்து தொழுது தவாப் செய்து அந்த இடங்களிலே நாமும் நடக்க இருக்கிறோம். அங்கே செய்யக்கூடிய சும்மா வெறுமனை நடப்பது கூட அங்கே இபாதத்தாக வணக்கமாக இருக்கிறது. அதனால தான் சொல்லுவோம், சங்கையான அரமனுடைய எல்லைக்குள் நாம் சென்றதற்கு பின்னால் தவறான ஒரு சிந்தனையோ தவறான பார்வையோ நல்லவைகளை மட்டுமே கேட்கணும். எதிராமுடைய ஆடை அணிந்து விட்டால், அதுவும் உமனுடைய நியத்தை வைத்து விட்டால் உடையும் தூய்மையாக இருக்க வேண்டும், உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும். உடம்பும் எப்படி இருக்கணும்? உடையும் சுத்தமாக இருக்கணும், உள்ளமும் கண்ணியமாக இருக்க வேண்டும். அப்போ 1,00,000 நன்மைகள் தரக்கூடிய புனிதமான இடம் காபாவை சுற்றி புனிதமான தவாஃப் செய்யக்கூடிய அந்த இடத்தில் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் 120 விதமான ரஹ்மத்துக்களை அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இறக்கிக் கொண்டிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் தரப்பட்டால் அந்த காலம் முழுவதும் இறைவனுக்காக செய்யக்கூடிய இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகள் நாம் எவ்வளவுதான் செய்தாலும் அங்கே சென்று சிறிது அமல் செய்வதற்கு கூட இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 120 விதமான ரஹ்மத்துக்களை அல்லாஹ் அங்கே தருகிறார். தவாஃப் செய்ய உலகத்தில் எவ்வளவோ லட்சக்கணக்கான இறை இல்லங்கள், மஸ்ஜிதுகள் இருக்க, எல்லா இடங்களை விடவும் தவாஃப் செய்வதற்கு நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஆகமாக்கப்பட்ட ஒரு இடம் சங்கையான காபாத்துல்லா. அந்த காபாவை தவாஃப் செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு அந்த அல்லாஹ்வுடைய அந்த பேற்றினை பெற்றவர்கள், நசீபை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய நற்பாக்கியத்தை பெற்றவர்கள் அந்த இடத்திலே தவாஃப் செய்யக்கூடிய ஹாஜிமார்களுக்கு அல்லாஹ் 60 விதமான ரஹ்மத்துக்களை அல்லாஹ் தருகிறார். ஒரு ரஹமத்துக்கு கூட நாம் காலம் முழுவதும் ரப்புக்கு நாம் சுக்ர் செய்தாலும் ஈடாகாத அந்த நிலையில் 60 விதமான ரஹமத்துக்களை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் 60 விதமான ரஹமத் தவாஃப் செய்யக்கூடிய ஹாஜிமார்களுக்கு அல்லாஹ் தருகிறார். 40 விதமான ரஹமத்துக்கு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அங்கே தொடக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுத இடத்தை நீங்களும் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். யாருக்கு கிடைக்கும் நசீபு? உலகத்தில் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் நாம் யாரிடத்துல ஒரு துவா செய்ய சொல்லி இருப்போம். நாங்க ஹஜ்ஜுக்கு போனோம், நாங்க உம்ராக்கு போனோம், எங்களுக்கு நீங்க துவா செய்யுங்க. இல்லை நாம அல்லது அல்லாஹ்விடத்துல ரமலான்ல நாம் நிறைய இபாதத்து செய்வோம், மற்ற நாள்ல திக்ர்கள் ஓதுவோம், இபாதத்து செய்வோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், சதக்கா கொடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஏதோ ஒரு அமலை அல்லாஹ் கபூல் செய்திருக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்திருக்கலாம். இந்த நசீபை அல்லாஹ் தந்திருக்கிறார். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நின்று தொழுத இடத்தை நீங்களும் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய புனிதமான அந்த பாதம் பட்ட இடத்தையும் நாம் அங்கே பார்க்கலாம்.
மக்காம் இப்ராஹிம் சொல்லி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல பார்க்கலாம். அப்ப அந்த இடத்துல இந்த தொழக்கூடிய நசீப் அவர்களுக்கு அல்லாஹ் 40 விதமான ரஹ்மத்துக்களை அல்லாஹ் கொடுக்கிறான். முடியல, தொழவும் முடியல, தவாப் செய்ய முடியல, சும்மா வெறுமனே நான் உட்கார்ந்து காபாவை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹ் 20 விதமான ரஹ்மத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒன்றுக்கு 1,00,000 நன்மைகள் வீதம் எழுதப்படக்கூடிய புண்ணியமான அந்த இடத்திலே சென்று அமல் செய்ய வேண்டும். காற்றுள்ள போதே தூத்திக்குள் சொல்லுவாங்க. நசீபை அல்லாஹ் தந்திருக்கிறான், அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாளைக்கு இன்னொரு நாள் எப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். எப்படியோ ஒரு வழியில இஹ்லாஸான முறையில மன தூய்மையோடு நாம் அந்த புறத்திலே கேட்ட துவாவை அல்லாஹ் கபூல் செய்திருப்பான். ஏதோ ஹாஜிகள் நமக்காக துவா செய்திருப்பார்கள், நம்முடைய பெற்றோர்கள், தாய்மார்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்த யாராவது நமக்கு இந்த துவாவை செஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் ஏற்றிருக்காங்க. அந்த நசீபை அல்லாஹ். அதனால போகக்கூடிய பயணம் இன்ப சுற்றுலா பயணம் அல்ல, ஊர் சுற்றி பார்க்க போகக்கூடிய பயணம் அல்ல. இது அல்லாஹ் ஒரு சுபனத்தை நோக்கியுள்ள பயணம், மனமைக்கு உண்டான பயணம். அதனால போகக்கூடிய அந்த நசீபை அல்லாஹ் தந்திருக்கிறான். நல்ல முறையில் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கையில இருக்கிறது. இவ்வளவு இபாதத்துகள் செய்ய முடியுமா? குரான் ஓதுங்க, ஒரு குரான் ஓதினால் 1,00,000 குரான் ஷரீஃப் ஓதினால் என்ன நன்மை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு நாள் நோன்பு வைக்கிறீங்க, ஒரு நோன்பு வச்சா 1,00,000 நோன்பு வச்சா காலம் முழுவதும் நமக்கு அந்த நசீபு கிடைக்குமா? கண்படி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, ஹரமனோட எல்லைக்குள்ள போயிட்டோம்னா கல்பும் சுத்தமா இருக்கணும். மனசு யாரை பத்தி எதுவும் பேசக்கூடாது, யாரை பத்தியும் தவறா நினைக்க கூடாது, எந்த ஒரு கெட்ட சிந்தனையும் வரக்கூடாது. நான் பார்க்கக்கூடிய பார்வை நல்ல பார்வையாக இருக்க வேண்டும், கேட்கக்கூடிய செய்திகள் நல்ல செய்திகளாக இருக்க வேண்டும், பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த இஹ்லாஸான நம்ம தூய்மையோட நல்ல முறையில இபாதத்தை செய்து எல்லா கடமைகளையும் நிறைவேற்றக்கூடிய அந்த நசீப் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹித் அல்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஜ்ஜி உம்ராவை செய்யப்படும் என்னுடைய விருந்தாளியை சொல்லுவோம். அல்லாஹ் உங்களை விருந்தாளியாக அல்லாஹ் என்னுடைய விருந்தாளியும் சொல்லுவோம். வந்து என்னிடத்தை கேளுங்க, மன்னிப்பு கொடுப்பதற்காக அல்லாஹ் அழைக்கிறான். கேளுங்க, நான் தரேங்கிறான் அல்லாஹ். அப்படியாப்பட்ட இடத்துக்கு அல்லாஹ் அழைக்கும் போது இங்கே எப்படி போகணும்? வேண்டுதலாக போகணும். வேண்டுதல் இல்லாமல் போய் ஒரு பிரயோஜனமே இல்லை. நீயத்து வேணும், இக்லாஸ் வேணும். இக்லாஸ் இல்லாமல் ஒன்றும் ஒரு காரியமும் ஆகாது. அல்லாஹ் அழைக்கக்கூடிய முக்கியமான அல்லாஹ் அழைக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போது நம்ம போய் முதலாக காவாவை சந்திக்கும் போது முதலாக கேட்கக்கூடிய இதுவா, ஏற்கக்கூடிய இதுவா, முதலாக உங்கள் உள்ளத்தில் உள்ளது எல்லா இடத்துல கெஞ்சி கேளுங்க, கதறுங்க, அழுது கேளுங்க. அல்லாஹ் கொடுப்ப தயார். அதான் என்னோட விருந்தாளியை கேளுங்க, நான் தரேங்கிறேன். என்னிடத்துல கேளுங்க, நான் தரேங்கிறேன் அல்லாஹ். அப்போ என்ன செய்யறேன்? அந்த நோக்கத்தோடு போகணும். முன்னாடி ஜோரில் சொன்னது போல எல்லாம் குளிச்சு சுத்தம் பண்ணி சுத்தமாக வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த இங்கேயே போகும்போது இந்த பிளேட்ல எந்த ஒரு நீயத்தை சபருடைய இதுவா மட்டும்தான். ரொம்ப உமன்லேருந்து ஏறக்கூடிய உமன்லேருந்து ஜித்தாவுக்கு போகக்கூடிய பிளேட்ல தான் நீயத்து வைக்கணும். வழிகாட்டியாக எவ்வாறுலாம் அலிமா அவர் வராங்க இன்ஷா அல்லாஹ். வராங்க பார்த்துக்கங்க, இவங்க தான் வராங்க. உங்கள் கூட இருந்து உங்களுக்குள்ள சேவைகளை அனுப்பிச்சு செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ தான் வந்து 10 நாள் தான் ஆச்சு. வந்து திரும்ப அனுப்பி அவங்க கூட அனுப்பிச்சு இன்ஷா அல்லாஹ். அவங்கள ஃபாலோ பண்ணிக்கணுங்க இன்ஷா அல்லாஹ். அங்கே போய் கோயில் உம்மல்ல இறங்கி எஹராம் கட்டக்கூடியவங்க எஹராம் கட்டிங்க. எஹராம் துணி லக்கையில் போட்டாதீங்க, ஜித்தாவுக்கு போயிடும். லக்கையில் போட்டு ஜித்தாவுக்கு போயிடும். அங்கே போய் நீ குர்பான், அதாவது எஹராம் கட்டினா ஒரு குர்பான் கொடுக்குற மாதிரி போயிடும்.
அதனால கை பேக்கில் வச்சுக்கணும் ஏழாம் துணி. அங்கே போய் இறங்கி இன்ஷா அல்லாஹ் பள்ளியில் போய் அந்த பள்ளி பக்கத்துலேயே பள்ளிவாசல் இருக்கு, அங்கே போய் எஹராமுடைய தொடர் என்ற காய்த்து அல்லாஹ் உட்காந்து நீயத்துக்கிட்ட இருக்க தோந்துட்டு நீயத்தை பிளேட்டை தான் வைக்கணும். நீயத்தை பிளேட்டை தான் வைக்கணும். அதே போல் ஹாஜாக்களுக்கெல்லாம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு எஹராம் ஆடை எதுவும் கிடையாது, எல்லாம் ரெடியாக வந்துட்டேன். அங்கே போய் 2 ரக்காத் தொழுவுறேன் பள்ளிவாசலில் ஏதாவது பிளேட்டு போய் உட்காரு இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு போடக்கூடிய ஆடைகள் எல்லாம் நீங்கள் போட்டு இன்ஷா அல்லாஹ். ஹாஜிகளுக்கு மேலே ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை, தொப்பியே உள்ளாடை எதுவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? மேலே ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை, உள்ளாடை எதுவுமே இருக்கக்கூடாது. நாங்கள் கொடுத்த பெல்ட்டையும் இந்த எஹராம் துணியும் போட்டுக்கணும் இன்ஷா அல்லாஹ். நீயத்தை வச்சு வழிமுறை எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். அது மேல் நடந்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். இங்கேருந்து போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஃப்ளைட்லேருந்து 8 மணிக்கு ஃப்ளைட்டு, 8:20க்கு இங்கெல்லாம் ஏறி உம்மலில் போய் இறங்கிடும். உம்மலேருந்து 2 மணி நேரம் போய் டிக்கெட் இன்ஷா அல்லாஹ். அங்கே இறங்கி எஹராமெல்லாம் கட்டிட்டு எல்லாம் எஹராமெல்லாம் கட்டிக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் ஒரு இடத்துல உட்கார சொல்லுவாள். அந்த இடத்துல எல்லாம் ஒன்றா உட்காரு. அமீர் நியமிக்கும் போது அமீர் சொல்கிறதான் கேட்கும். இந்த ஏர்போர்ட்டை ஆரம்பித்து நம்ம போய் உம்ரா செஞ்சு முடிக்கிற வரையிலையும் அவர் எங்கே ஏன்னு சொன்னால் முதலாக போக கூட இருக்காங்க, 2 நாள் போக கூட இருக்காங்க, தெரியாது. அது விஷயம் மாறி போயிட்டான்னு சொன்னால் கட்டுப்படி செய்ய வைக்க முடியாது. இப்போ கும்பலோட செஞ்சுட்டான்னு சொன்னால் ஒன்றா அவங்க அமீர் சொல்லும் போது பின்னாடியே போகும்போது நமக்கு தெளிவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். உம்ரா முடிக்கிற வரையிலையும் அவங்க பின்னாடி தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் இன்ஷா அல்லாஹ் அங்கேருந்து இறங்கி விமானத்தை இறங்கி இமிகிரேஷனாக முடித்து வெளியே வந்தப்போ இன்ஷா அல்லாஹ் அங்கே உள்ள 4:30 மணிக்கு ஆகிடும், 5 மணி ஆகிடும். இங்கே உள்ளவங்க எங்கள் நிர்வாகத்துக்கு ஃபோன் போட்டு கேளுங்க, போயிட்டாங்களா இறங்கிட்டாங்களா போய் எங்கள்கிட்ட கேளுங்க. எங்கள் நம்பர் எல்லாத்தையும் உங்கள் வீட்டுக்கெல்லாம் இருக்கும், அந்த நம்பரில் ஃபோன் போட்டு கேட்க சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். போயிட்டு உம்ராலாம் முடித்த பிற்பாடு சிம் கார்டு வாங்கி பேசுங்க. ஏன்னு சொன்னால் எந்த நீயத்தோடு போகிறோமோ அந்த நீயத்தை முழுமையாக செய்த பிற்பாடு ஊருக்கு உலகத்தை எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பேசலாம். நம்ம என்ன கடமையாக போகிறோமோ அந்த கடமையை முழுமையாக போய் முடிச்சிடணும். முடித்த பிற்பாடு வீட்டுக்கு ஃபோன் போட்டு பேசலாம், பிள்ளைகளுக்கு பேசலாம், எல்லாத்துக்கும் பேசலாம். மறுநாள் இன்ஷா அல்லாஹ் நீ போகிறோம்னு சொன்னால் எனக்கு எல்லாம் பிரியாணமாக தான் இருக்கும். எல்லோரும் போகிறோம், இப்போ பொம்மலில் போய் இறங்குறோம், உமரை ஜித்தாருக்கு இறங்கி அங்கே ரூமுக்கு போவோம். நீ ஃபுல்லாக நீ பிரியாணமாக தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் சிரமமாக தான் இருக்கும். எதுவுமே சிரமப்பட்டால் தான் என்ன செய்யலாம், லாபத்தை அடையலாம், நன்மையை அடையலாம். ஒரு வியாபாரம் சொன்னால் வியாபார விஷயத்துக்கு கொள்கை வேலை தான் அது லாபத்தை அடைய முடியும். அதே போல் நன்மை விஷயத்தையும் நம்ம நன்மைகள் செய்தால் தான் அதோடைய பலனை அடையலாம். இன்றைக்கி ஃபுல்லாக சிரமமாக தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி ஒரு நாள் பிரயாணத்தில் தான் போகணும், உம்ரா செய்யணும், எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி ஒரு நாள்லேருந்தே நான் இன்ஷா அல்லாஹ். அங்கே சித்தா ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே கொண்டுட்டு போய் ரூமில் விட்டோடனே ரூம்லாம் கொடுத்த பிற்பாடு உம்ராக்கு 8 மணிக்கு இறங்கலாம்னு சொன்ன பிற்பாடு ஒழுவோடு நீங்கள் இறங்கணும். ஒழுவோடு இறங்கி அங்கே இறங்க சரியாக உங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி தாக்கி எல்லாம் கொடுத்து இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கு முன்னாடி வச்சு பயம் பண்ணுறோம். பண்ணிட்டு கீழே பார்த்துக்கிட்டே வான்னு சொல்லும் போது இமாம் சொல்லும் போது பின்னாடியே போகணும். போய் காபத்துல்லாய் பார்த்து முதலாக பாருன்னு சொல்லும் போது கண்ணை வைத்து பார்த்து முதலாக கண்ணீர் சிந்த துவா கேளுங்க, அல்லாஹ் ஏற்கக்கூடிய உலகத்துக்கு ஆயத்துக்கு பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் துவா செய்யுங்க. முதல்ல உங்கள் மனசில் எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அல்லாஹ் உங்களுக்கு சம்மந்தமானது. அது அல்லாஹ்கிட்ட நீங்கள் கேட்கும் போது கண்ணீர் சிந்து துவா கேளுங்க, அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அது மாதிரி இடத்துக்கு அல்லாஹ் அழைக்கிறான். என்னோட விருந்தாளின்னு சொன்னாலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள். அதாவது எஹராம் கட்டின பிற்பாடு ஊருடைய சிந்தனை உலகத்தோடைய சிந்தனை எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு நமக்கு வரும் தான். கல்வியாக ஓதிக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் உம்ராவுடைய நீயத்தை வச்சுட்டு குல்ஃபல்லா சூரா ஓதுங்க, குரான் ஓதி ஃப்ளைட்டில். ஏன்னு சொன்னால் சைத்தானுடைய வேலை பல வெளியில நம்மளை சண்டை மூட்டுவோம், ஒன்றுக்கு ஒன்று பேசுவோம் வச்சுருவோம். அதனால் அதுக்கு இடம் கொடுக்காம இருக்குன்னு சொன்னால் குல்ஃபல்லா சூரா ஓதுங்க, கல்வியாக ஓதிக்கிட்டே இருங்க. ஏன்னு சொன்னால் எந்த காரணத்துலையும் சைத்தை கிட்ட இறங்க மாட்டேன். நம்மளுடைய இபாதத்தை எல்லாம் சிறப்பாக்கி வைப்போம். அதனால இன்ஷா அல்லாஹ் போய் இறங்கி அங்கேயே போய் முடிஞ்சோம் இல்லையா, மற்ற விஷயங்கள்லாம் அங்கே தெளிவான முறை சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒன்றுக்கு பயான் இருக்குது. அதே மக்காவுடைய ஜியாரத் அரஃபா, மீனா, முஸ்தலிஃபா எல்லா இடத்தையும் கொண்டு போய் காட்டி ஜொஹரானில் போய் உம்ராவுக்கு ஒரு எஹ்ராம் கட்டி உம்ரா செய்ய வைப்போம் இன்ஷா அல்லாஹ். மற்ற விஷயங்கள் எல்லாம் அங்கே வச்சு தெளிவாக சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் மதீனாவுக்கு போன முடியும். நீங்கள் அங்கே புத்தாடை கட்டி புதுமணத்தோடு கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேருக்குனே சந்திக்க போகிறேங்க. அங்கே போய் கண்மணி சலவாத்து சொல்லுங்கள். அங்கே அல்லாஹ் தஆலா ஒரு சொற்களத்தை உலகத்தை ஒரு சொற்களத்தை படித்து வச்சுருக்காங்க. அந்த சொற்களத்தை உங்களுக்கு சொல்வதற்கு நல்லா நசீபாக்குவானாக.
நீங்க அந்த இடத்து தொழுது துவா கேட்கும் போது யா அல்லாஹ் இந்த சொர்க்கத்துக்கு நசீபாக்குன யா அல்லாஹ் மறுமையிலும் எங்களுக்கு சொர்க்கத்தை சேர்த்து விட யா அல்லாஹ் எங்களுக்கு எங்க சங்கதிகளுக்கும் எங்க பிள்ளைகளுக்கும் குடும்பத்தை அனைவருக்கும் ஆக்கி விட யா அல்லாஹ் முஸ்லிம்கள் மூமின்கள் முஜாஹிதீன்கள் அனைவருக்கும் ஆக்கி விட யா அல்லாஹ் அந்த இடத்துல துவா செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அதே போல அங்கே மஸ்ஜித் கூபா மஸ்ஜித் கிப்லத்தீன் உஹது மலை சபா மஸ்ஜித் எல்லா இடங்களையும் தெளிவான முறையில் உங்களுக்கு அங்கே சொல்லி காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். போயிட்டு இங்கேருந்து அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாம் சொல்ல போயிட்டு இன்ஷா அல்லாஹ் இங்கேயும் போகிறோம் ஜித்தால இறங்குறோம் வரும்போது இன்ஷா அல்லாஹ் மதீனால ஏறி ஒமனுக்கு வந்து சென்னைக்கு வந்துடும் மதீனாவில் நம்ம இன்ஷா அல்லாஹ். அது போல இன்ஷா அல்லாஹ் எல்லாம் எந்த ஒரு விஷயம் தெரியலன்னா கூட உங்கள் அமீரை கேட்டு தெளிவான முறை செய்யுங்க. எதையுமே ஒன்று தெரிஞ்சுக்கிறத தப்பே இல்லை. ஒன்று தெரியும் ஒன்று தெரியாமல் இருக்கு. இப்போ செய்யலாமா செய்யக்கூடாதா இப்படி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாம் குரூப்பாக போங்க, குரூப்பாக வாங்க. எந்த ஏர்போர்ட்லேயும் சரி, ஒமன் ஏர்போர்ட்லேயும் சரி, ஹரத்துக்கு போகும்போது சரி, எந்தெந்த இடத்துல குரூப்பாக ஆச்சுருப்பாங்களோ அந்தந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் அங்கே போய் பார்க்கக்கூடிய நிலைமைகள் முக்கியம் பார்க்கலாம். அதே போல் நம்ம பத்ர் போவாங்க. பத்ரில் முக்கியமான இடங்கள்லாம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அந்த இடத்தையும் காட்டும் போது தெளிவான ஒரு இடத்தையும் நின்று நிதானமாக நம்ம பயம் சொல்லி தெளிவாக சொல்லி காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். மற்ற விஷயங்கள் எல்லாம் அங்கே வச்சு எல்லாம் சொல்லுவோம். போகும்போது நம்ம என்ன செய்யணும், இதுலேருந்து போகும்போது வீட்லேயும் புறப்பட்டு போயிட்டோம் போது அந்த நீயத்தோடு போகணும், இக்லாஸாக போகணும். இக்லாஸ் இல்லாமல் அல்ல லால் லப்பைக்குன்னு சொல்லிட்டான், வராதேன்ட்டான், ஒரு பிரயோஜனம் இல்லைன்ட்டான். நம்ம உறுதி இக்லாஸ் வேணும், உறுதி எடுத்துக்கணும். யா அல்லாஹ் நான் உம்ரா செய்ய வருகிறேன், யா அல்லாஹ் என் உம்ரா லேசாக்குவானாக, உம்ராவை ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அனைத்தையும் மன்னித்து அன்று பிறந்த பலகனை போல நல்லா ஊரை அனுப்பி வைப்பான், ஊரை அனுப்பி வைப்பானாக. யா அல்லாஹ் பிரியாணத்தை லேசாக்குவானாக. யா அல்லாஹ் எந்த ஒரு கஷ்டத்தை விட்டு விடாது. யா அல்லாஹ் எந்த நோக்கத்தோடு போகிறோமோ அந்த நோக்கத்தை முழுமையாக வெற்றி அடைய வைத்து நல்ல விதமாக ஊர் சேர்த்து விட. யா அல்லாஹ் எந்த 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 பிரியாணத்தை லேசாக்கி விட. யா அல்லாஹ். யா அல்லாஹ் தவாப் நிறையா செய்வேன். யா அல்லாஹ் செய்ய வேண்டும். யா அல்லாஹ் உம்ரா அதிகமாக செய்ய வேண்டும். யா அல்லாஹ். யா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் சலவாத் சொல்ல வேண்டும். யா அல்லாஹ் நேருக்கு சந்திக்க போறோம். யா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய இடத்துக்கு நேருக்கு சந்திக்கக்கூடிய நசீபாக்கி விட. யா அல்லாஹ் ரவுலா துளூக்கூடிய நசீபாக்கி விட. யா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த கஷ்டத்தை விட்டு விடாது. யா அல்லாஹ் சிரமம் இல்லாத உம்ராவை முடித்து விட்டு நல்ல விதமாக ஊர் சேர்த்து வைப்பானாக. வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. لك الحمد ولك الشكر يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم شرفنا بالتقوى جمعنا بالعافيه وارزقنا الجنه يا رب العالمين. اللهم يسر امورنا وحسن مقاصدنا وتمنياتنا وسهل امورنا يا رب العالمين. اللهم ارزق لنا حج بيتك الحرام وزياره روضه نبينا محمد صلى الله عليه وسلم وموتنا مرات بعد مرات ما ترانا وتقبلنا يا رب العالمين. يا الله எங்களுடைய பயணத்தை லேசாக்கி தருவாயாக. நாங்கள் செல்லக்கூடிய இந்த பயணத்தை உனது அன்பும் அருளும் நிறைந்த பயணமாக இந்த பயணத்தை ஆக்கி புரிவாயாக. நாங்கள் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளை இக்லாஸான முறையில் செய்யக்கூடிய நசீபை தங்கள் புரிவாயாக. அதிகமாக வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய நிறைந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. நாங்கள் அங்கே என்னெல்லாம் அமல்கள் நல்ல அமல்கள் என்னெல்லாம் எங்கெல்லாம் செய்கிறோமோ எங்கெல்லாம் துவாக்கள் கேட்கிறோமோ யா அல்லாஹ் எல்லா அமல்களையும் எங்களுடைய துவாக்களையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்தல் புரிவாயாக. அமல் செய்வதற்குண்டான பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் யா அல்லாஹ் நிறைவாக தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களிடம் யார் யாரெல்லாம் என்னென்ன துவாக்கள் செய்ய எங்களுக்கு தந்திருக்கிறார்களோ சொல்லி அனுப்பினார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் அந்த தேவைகளையும் ஆதத்துக்களையும் யா அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் வரக்கூடிய காலங்களில் ஹஜ்ஜி செய்யக்கூடிய உம்ரா செய்யக்கூடிய நசீபை யா அல்லாஹ் மன நிறைவாக தந்தல் புரிவாயாக. எங்களுடைய எல்லா விதமான நாட்டு திட்டங்களும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்து எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. நாங்கள் செல்லக்கூடிய இந்த பயணம் சிறப்பான முறையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக நாங்கள் செல்லக்கூடிய இந்த பயணத்தை யா அல்லாஹ் கபூல் செய்வாயாக. தாயகம் திரும்புவது வரைக்கும் நீங்கள் எங்களோட துணையாக இருந்து எல்லா அமல்களையும் யா அல்லாஹ் நல்ல முறையிலே சங்கையான முறையில் நிறைவேற்றக்கூடிய நசீபை தந்தல் புரிவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وادخلهم الجنة مع الأبرار يا رب العالمين.
ربنا تقبل منا دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وأتباعه أجمعين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد وعلى آله وسلم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون. யா அல்லாஹ், நாங்கள் செல்லக்கூடிய இந்த பயணத்தை லேசாக்கி தருவாயாக. எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் ஆக்கி தந்தல் புரிவாயாக. எங்களுடைய பயணத்தை நல்ல பயணமாக, மறுமைக்குண்டான பயணமாக, சுமணத்திற்குண்டான பயணமாக கபூல் செய்து பேச்சல் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸ்நாக்ஸ் ஐடி கார்டு வாங்கிட்டு ஐடி கார்டை மட்டும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு டிக்கெட்டை வாங்கிக்கலாம்.